ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ பாருங்கள் நான் என்ன சாப்பிட்றேன்ட்டு. சப்பாத்தியும் ஈரப்பலக்காய் கறி. ஈரப்பலக்காய் நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி கூட ஏதாவது கறி வச்சு குழம்பு வச்சு சாப்பிடுவீங்களான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி அதுதான் செஞ்சேன். எல்லாருமே சாப்பிட்டாங்க, நல்லா தான் இருக்குது. மட்டன் கறி மாதிரி செஞ்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்னென்ன டிஃபனுன்றதை சொல்லுங்கள். பப்பு சாப்பாடு விட்டு பப்பீஸுக்கு எல்லாத்துக்குமே சாப்பாடு வச்சாச்சு. வீட்டில் இருக்கிறவங்களும் எல்லோரும் சாப்பிட்டாச்சு. கடைசி இப்போவுமே நேற்றுக்கு நான் வேலைக்கு போயிருந்தேன், ரிலீவர் டியூட்டிக்கு போயிருந்தேன். இன்றைக்கும் கூப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டுக்கார் போக வேண்டாட்டாங்க மாமா. ஏன்னா 8 நாள் வேலை பார்த்த சம்பளமே எனக்கு இன்னும் தரல. அதனால் திருப்பி இப்போ கூப்பிட்டா சம்பளம் தரமாட்டாங்க, போவாத அந்த இடத்துக்கு வேலைக்கு அப்படின்னு சொன்னாங்க. போகல. நம்மளாம் கரெக்டாக தர்றதுக்கு நம்ம வேலைக்கு போக முடியும். ரெண்டு 60 நாள் ஆச்சு வேலை பார்த்து. 8 நாள் சம்பளத்துக்கு ரிசைனிங் லெட்டர் கொடுங்க. நம்மளாம் ரிசைன் பண்ணோம். லீவுக்கு எடுத்து கல்யாணத்துக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 நாள் லீவ் ஓகே சொன்னாங்க, போயிட்டு வர்றேன். அதுக்கப்புறம் பார்த்தா பஸ்ஸே இல்லாத ப்ரூஃபில்ஸு 9:30 மேலே பஸ்ஸே இருக்காது நைட்டு. அங்கே போங்கன்னாங்க எங்கள் வீட்டுக்கார எங்கள் மாமா. போக வேண்டாம், ரொம்ப 2 பஸ் மாற்றி உள்ளேயும் நடக்கணும், வரணும், நடந்து வரணும், நைட்டு டைம் ஆயிரும், வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கவங்க சொல்கிறது தான் நம்ம கேட்க முடியும். இவங்ககிட்ட அத்தனை லீவெல்லாம் சொல்லிட்டு போய் இப்போ பண்ணிகிட்ருக்குறாங்க. 60 நாள் ஆச்சு. 8 நாள் வேலை பார்த்த காசு தரல. இன்னும் ரிசைனிங் லெட்டர் கொடுத்ததுக்கப்புறம் 45 நாள் ஆகுமாமா இந்த 8 நாள் சம்பளம் வாங்குறதுக்கு. அப்போ என்ன 3-3.5 மாதமா ஒரு சம்பளம் வாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய், see you.